மிஸ்டர் செல்வராஜ், உங்க அப்பா ரொம்ப நல்லவர். அவரால் யாருக்கும் எந்த தீங்கும் வந்ததே கிடையாது. மற்றவங்களுக்கு ஏதாவது கஷ்டம்னா கூட அவரா வந்து தானா ஹெல்ப் பண்ணுவார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனுக்கு இப்படி ஒரு சிக்கல். ஐ ஃபீல் வெரி சாரி. ஏன் சார், எங்க அப்பாவை விடுதலை பண்ண வேற வழியே இல்லையா? இருக்கு. அந்த கொலைகாரன் ஜார்ஜ் இருக்கான்ல, அவன் தானே வந்து நான் தான் இந்த கொலையை செஞ்சேன்னு ஒப்புக்கொண்டா உங்க ஃபாதருக்கு விடுதலை கிடைக்கும். ஆனா இது நடக்கக்கூடிய காரியம் இல்லையே. ஏன் சார், அந்த ஜார்ஜ் இப்ப எங்க இருக்கான்? நோ நோ நோ, அவன் பெரிய கில்லர் ஆச்சே. நீ ஏன் அவனை போய் பார்க்கணும்? ஐ வார்ன் யூ, he is very very dangerous fellow. சார், அத பத்தி எனக்கு கவலை இல்ல. அவன் தங்கி இருக்கிற அட்ரஸ் மட்டும் எனக்கு கொடுங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி, சொல்றத சொல்லிட்டேன்ப்பா. அதுக்கப்புறம் உன் இஷ்டம். அவன் பேங்காக்ல நைட் கிளப் நடத்திக்கிட்டு இருக்கான். I am George. I am செல்வராஜ். நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுமே. ஹெல்ப்பா? என்ன மாதிரி ஹெல்ப்? என் கூட சிங்கப்பூர் வரணும். சிங்கப்பூரா? எதுக்கு? ஒரு உண்மையை சொல்லத்தான். மிஸ்டர், யார் நீ? சிங்கப்பூர்ல நீ செஞ்ச கொலைக்கு தூக்கு தண்டனை கைதியா இருக்க ராமசாமி, அவருடைய பையன் தான் நான். நீ தப்பான இடத்துக்கு வந்திருக்கிற. நீ என்ன சொல்றனே எனக்கு புரியல. நான் இந்த ஊர்ல பெரிய மனுஷன். என் பேர் லூயிஸ் ஜார்ஜ். மிஸ்டர் ஜார்ஜ், நீ எந்த பேரை மாத்தி எந்த உலகத்துல இருந்தாலும் நீ தான் கொலையாளிங்கிறத என்னால நிரூபிக்க முடியும். அது மட்டும் இல்ல, நீயும் உன் கூட்டாளி ஜம்பு ஆனந்த் 3 பேரும் போய் மரியானாங்கிற பெண்ணை ரயில்ல துரத்தி போய் ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற சைனீஸ் டெம்பிள்ல சாகடிச்ச வரைக்கும் எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். அதனால நீ அப்ரூவா மாதிரி உண்மையை ஒத்துக்கிட்டீங்கன்னா உனக்கும் விடுதலை கிடைக்கும், எங்க அப்பாவுக்கும் விடுதலை கிடைக்கும். நீ அப்படி மட்டும் வந்து உண்மையை சொல்லல, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். Come on. Come on, start the boat. Come on, quick, man. Come on, go this way. Come on. உங்க ராமசாமி மகன் என்ன தேடிக்கிட்டு எங்கேயோ வந்துட்டான். அதுக்கு என்னடா செய்ய சொல்ற? அவனுக்கு மரியாதை மேட்டர் முழுக்க தெரிஞ்சிருக்கு. நேர்லயே பார்த்த மாதிரி பேசுறான். இந்தியாவில இருந்து வந்தவனுக்கு இதெல்லாம் எப்படா தெரியும்? அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இப்ப அவன் எங்க இருக்கான்? இங்கதான் இருக்கான். அவன்கிட்ட தப்பிக்கிறது பெரிய பாடா போச்சு. பாக்குறதுக்கு முரட்டு பயலா வெறி பிடிச்ச மாதிரி இருக்கான். டேய், ஒரு பொய்ய மறைக்க பல பொய் சொன்ன மாதிரி ஒண்ணு நடந்து போச்சுல, புரியுதா? எல்லாத்தையும் முடிச்சிட்டு நல்ல தகவலா சொல்லு. அண்ணே, அங்க பாத்தீங்களா? நம்ம ஊர்ல நீங்க மந்திரவாதி மாதிரி இந்த ஊர்ல இவங்க மந்திரவாதி போல் இருக்கு. வாங்க, கால விழுந்து ஆசீர்வாதம். போடா. இந்த ஊர்ல இவங்க பெரிய மந்திரவாதினா நம்ம ஊர்ல நான் தான்டா பெரிய மந்திரவாதி. மந்திரவாதிக்கு மந்திரவாதி ஆசீர்வாதம் வாங்குறது தப்பு. அது இல்லண்ணே, சிங்கப்பூர் மந்திரவாதி காலில் விழுந்து அவங்க மந்திர சக்தியை நம்ம வாங்கிக்கிட்டோம்னா இதை வச்சு நம்ம ஊர்ல ஃபுல்லா சார்ஜ் ஏத்துக்கலாம்ல. சார்ஜ் ஏத்துறதுக்கு நான் என்ன பேட்டரியாடா? போடா கம்பெனி தலையா. நான் கிங் பூசாரிடா. வாங்க, காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவோம். நான் வரல, நீ போ.
நீங்க வந்தா வாங்க வராட்ட போங்க. நான் வளர வேண்டிய பையன். நான் போய் ஆசீர்வாதம் வாங்குறேன். டேய் இருடா, எங்கடா போற? வளர வேண்டிய பையன்னா அங்க பார், சிங்கப்பூர் பில்டிங் மாதிரி இப்படி ஒசரமா வளரணும். இப்படி குறுக்கால கண்ணா பின்னான்னு வளரக்கூடாதுடா. நீங்க வராட்டி போங்க. நில்றா டேய். நாம ஊரு விட்டு ஊர் வந்திருக்கிறோம். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. நாம கும்பிடுறது உங்களுக்கு புரியலன்னா என்ன நீங்க சும்மா சும்மா அதையே பேசிக்கிட்டு? நீ எப்படியாவது போங்க. நான் காலைல விழுந்து கும்பிட போறேன். டேய், நீ மட்டும் தனியா போய் ஆசீர்வாதம் வாங்கினா அவன் என்ன பத்தி என்ன நினைப்பான்? இவன் ரொம்ப திமிரு பிடிச்சவன் அவன் நினைப்பானா இல்லையா? அதுக்கு என்னென்ன பண்ண சொல்றீங்க? நான் போய் ஆசீர்வாதம் வாங்கத்தான் போறேன். டேய் கொஞ்சம் இருடா. இவன் மட்டும் தனியா போய் ஆசீர்வாதம் வாங்கி பெரிய மந்திரவாதி ஆகிட்டான்னா நம்ம ஊர்ல நம்மள ஒரு பயலும் மதிக்க மாட்டான். இவனை விடக்கூடாது. அண்ணே, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு என் மனசுக்கு நல்லாவே தெரியும். நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். வாடா. பணிவா குனிஞ்சு வாங்க. இனிமே எப்படா பணிவா குனிகிறது? ஐயோ அப்பா வாயிலே குத்துறிய. ஐயோ 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 அப்பா ஐயோ 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 அம்மா ஐயோ ஐயோ நான் ஓடிறேன். ஐயோ வரேன் நான். ஐயோ டேய் டேய், நான் அப்பவே சொன்னேன் நாம கும்பிடுறத உங்களுக்கு புரியாதுன்னு. இப்படி அடிவாங்க வச்சு என் முகத்தையே மாத்திட்டியடா. நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ணேன் சொல்றா? ஏன்டா இப்படி ஐடியாவை கொடுத்த? என் மூஞ்சியை பாடுறா. பாஸ்போர்ட் இருக்கிற மூஞ்சி வேற, இப்ப இருக்கிற மூஞ்சி வேற. இந்த மூஞ்சியை பார்த்தா எப்படா ஏர்போர்ட்ல ஒத்துக்குவான்? நாம எப்படா இந்தியாவுக்கு போக முடியும்? இங்கேயே சவுக்கடி வர வேண்டியதுதான். அண்ணே, என் மூஞ்சி பாருங்க அண்ணே. ஐயோ காரிடபுரி என்ன கடிச்சு வச்சிரு, என்ன கடிச்சு வச்சிரு. காமாட்சி, ஏய் ஏன் ஒரு மாதிரி இருக்க? உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் மூஞ்சி மூணு வச்சிருக்க? எங்க போயிட்டு வரீங்க? கம்மாக்குள்ள குளிச்சுட்டு தோப்புல இளநீ வெட்டி குடிச்சிட்டு வர்றேன். யாரா அவ? கேக்குற வர கேள்வி பேங்காக்ல வந்து. பின்ன என்னங்க, அப்பா ஊர்ல இருந்து வர ஒரு வாரம் ஆகும். அதுக்குள்ள பேங்காக் போயிட்டு ஜாலியா சுத்திட்டு வரலான்னு என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்க. இந்த பாஷை தெரியாத ஊர்ல என்ன மட்டும் இங்க தனியா விட்டுட்டு எங்க போயிட்டு வரீங்க? எனக்கு ரொம்ப பயமா போச்சு மாமா. இதுக்கு அப்ப கோச்சுக்கிட்ட. சரி சரி, உடனே புறப்படு, ஊர் சுத்தி போயிட்டு வரலாம். நான் வரல, நீங்க போங்க. இந்த பாருமா, இந்த ஊர்ல எங்க அப்பாவோட சிநேகர் ஒருத்தர் ஹோட்டல் வச்சு நடத்துறாரு. அவரை பக்கம் தான் போயிருந்தேன். அந்த ஹோட்டல்ல ஒரு மாதிரியான டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க. அந்த மாதிரி இடத்துக்கு உன்னை கூட்டி போனா நீ சங்கடப்படி வந்தா நான் மட்டும் தனியா போனேன். சரி சரி புறப்படுறே. ஏன் மாமா, வெளிநாட்டுலயே இது சொர்க்கம் மாதிரி இருக்கும்பாங்களே, நிஜமாவா? அது நிஜமா பொய்யானு நீ ஏன் நேர்ல வந்து பாரு. வா. சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா? அட என் நாடு என்றாலும் அது நம் நாட்டு கீழாகுமா? பல தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா? சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா? அட என் நாடு என்றாலும் அது நம் நாட்டு கீழாகுமா? குதிச்சு முங்கி முங்கி குளிச்சு அட ஒரு ஓட இல்லையே. அட ஓடும் பலகாரு நாடம் வரம் பாரு.
அது நம்மூர போல வருமா? அட என் நாடு என்றாலும் அது நம் நாட்டு கீழாகுமா? பல தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா? சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா? அட என் நாடு என்றாலும் அது நம் நாட்டு கீழாகுமா? அந்த வெளி இங்கு இல்லையே. கால ரெண்டு பூட்டி கட்ட வண்டி ஓட்டி கானம் பாட வழி இல்லையே. ஒரு எந்திரத்தை போல அட இங்கே உள்ள வாழ்க்கை நம்மூர போல ஊரும் இல்ல. அட என் நாடு என்றாலும் அது நம் நாட்டு கீழாகுமா? பல தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா? சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா? அட என் நாடு என்றாலும் அது நம் நாட்டு கீழாகுமா? Hey, look at that guy. The red shirt one. He's the film. மாமா கோயில் ரொம்ப அழகா இருக்குல்ல? Hi, what a fine sight you are riding. மாமா Hey, மாமா சுத்த பொறுக்கி பசங்களா இருக்கானுங்க. சரி அவங்க ஒன்றும் தகராறு பண்ண வேண்டாம். ஏன்னா இப்ப பொழுது சார் நேரமாச்சு. முதல்ல ரூமுக்கு போலாம் வா. வாங்க மாமா சீக்கிரம் போயிடுவோம். வண்டியில ஏறு. hey, come on. ஐயோ என்ன விடு அம்மா. ஐயோ விடுங்க. ஐயோ மாமா.
இதுல எதுடா வேணும்? இதுல ஒண்ணு, இதுல ஒண்ணு, இதுல ஒண்ணு, இதுல ஒண்ணு. அப்ப கிளாஸ் உடைச்சு தான் எடுக்கணும். ஏன்? இதுல காசு போடாம எடுக்க முடியாது. ஏதாவது ஒண்ணு கேடு. இது வேணாம். ஆ. எடுத்துக்கடா. ஐயா. ஆ? ஆ? ஏய், என்ன சும்மா திருப்பி திருப்பி பாக்குற? என்னண்ணே ரெண்டு பக்கம் அடைச்சிருக்காங்க? ரெண்டு பக்கம் அடைச்சிருக்காங்களா? இது பெரிய ஸ்டோர், திருட்டு போயிருமா அடைச்சிருக்காங்க. ஓட்ட ஓட்டு குடிக்கிறதுக்கு ஆணி வேணாமா? ஓட்ட போடுறியா? ஏட்டா கம்பெனி தலையா? நீ எல்லாம் எதுக்குடா சிங்கப்பூருக்கு வர்ற? இது பாரின் பாரு. இவ்வளவுதானா? ஏன் நாய் கூத்து போறியா? இல்லண்ணே, பின்னதுக்கு நாயை கூப்பிட்ட? ரொம்ப நல்லா இருக்குண்ணே. ஓ, நல்லா இருந்தா உச்சு உச்சா பிச்சிருவேன். டேய், என்னடா பண்ண? ஊருக்கு கொண்டு போனே. எதுக்கு? பாதி விலைக்கு வித்துடலாம்ல. ஓ, ஊருக்கு. இது சிங்கப்பூர். ஒரு பொருளை ஒரு தடவை யூஸ் பண்ணா மறு தடவை யூஸ் பண்ண கூடாது. ஒரு தடவை யூஸ் பண்ணனும்னா அதை கீழே போடணும். போடுறா. அப்படியா? இத முதவே சொல்ல வேண்டியதானே. அண்ணே அண்ணே அண்ணே, இந்த உருட்டி நல்லா இருக்கு, வாங்கி கொடுங்க, நான் குடிக்கிறேன். ஏன்டா இப்பதான்டா உனக்கு கூல் ட்ரிங்க் வாங்கி கொடுத்தேன். அது உள்ள போச்சே. உள்ள போறா, வெளியில போய் கக்கிட்டு வா. அப்ப கத்துவேன். கத்து. டேய், இருடா வாங்கி தர்றேன். ஒரு டீ போடப்பா. உன்னை எல்லாம் கூட்டிட்டு வரும்போதே அப்படியே கடல்ல புடிச்சு தள்ளி விட்டுட்டு வந்திருக்கணும். உன்ன ஊருக்கு போறேங்க. இந்தாங்க சார். நீங்க என்ன சாப்பிடுறீங்க சார்? நீ சாப்பிடு. வந்தா ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஐயோ, என்னடா இது? கிளாஸ். யோ, ஏன் கிளாஸ் உடைச்ச? இவர் தாங்க உடைக்க சொன்னாரு. நான் எப்படி உடைக்க சொன்னேன்? அண்ணே, நீங்க தானே சொன்னீங்க இது சிங்கப்பூர், ஒரு தடவை உபயோகப்படுத்தினா மறு தடவை உபயோகப்படுத்த கூடாதுன்னு. தூக்கி எறிய சொன்னீங்க, எரிஞ்சிட்டேன். எதுக்கு சொன்னேன்? ஒரு தடவை இந்த பல்ல உபயோகப்படுத்தினா மறு தடவை இதை புடிக்க வெளியே எரிஞ்சிருக்கியா? நான் டப்பாவை சொன்னேன், நீ ஏன்டா கிளாஸ் உடைச்ச? அண்ணே, முன்னாடி ஒண்ணு பின்னாடி ஒண்ணு பேசக்கூடாது. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. யோ, பழவன்னு பேசாத. அள்ளியா முதல்ல. நான் யார் தெரியுமா? அவனை கேட்டுப்பா, நான் பெரிய மந்திரவாதி. யோ, யாரா இருந்தா எனக்கு என்ன? போலீஸ்ல புடிச்சு கொடுத்தா $500 ஃபைன். $500 எவ்வளவு தெரியுமா? நம்ம ஊர் பணத்துக்கு $5000 கட்ட முடியுமால? போலீஸ்க்கெல்லாம் நாங்க பயப்படல. ஆனா இந்த $500 சொன்னீங்களே, அது இந்த ஜென்மத்துல கிடைக்கவே கிடைக்காது. யோ, பொறியா சீக்கிரம். கையால நீ அள்ளியா? மாதிரியா உடைச்சிருக்கான். நாக்கால் நக்கித்தான் எடுக்கணும் போல் இருக்கு. உனக்கு அப்படித்தான் வேணும். பொறுக்கு. நல்ல வேலை இல்லனே. என்ன கிண்டலா? நீ செஞ்ச காரியத்துக்கு என்ன தெருவில் இப்படி உட்கார்ந்து அள்ள வச்சிட்டல்ல? மாமா, என்னம்மா? என்னங்க இது? ஒண்ணும் இல்லம்மா, சின்ன காயம்தான். சின்ன காயமா? வலி உயிர் போகுது. சின்ன காயத்துக்கா இவ்வளவு பெரிய கட்டு போடுவாங்க? ஏன் மாமா, இந்த காயம் எப்படி பட்டுச்சு? எங்க ஏற்பட்டுச்சு? சொல்லுங்க. அது வந்து நேத்து ராத்திரி வந்த சண்டையில நீ வந்து குறுக்க விழுந்துட்ட. அவங்க என்ன குத்த வந்த கத்தி உன் மேல பட்டுருச்சுமா, அவ்வளவுதான். ஆமா, சண்டை நடந்தது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஆனா முடிஞ்சது, காயம் பட்டது எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்லையே. மாமா, எனக்கு என்ன ஆச்சு? மாமா, எனக்கு என்ன ஆச்சு? சொல்லுங்க. உனக்கு ஒண்ணும் ஆகலம்மா. நேத்து நடந்த சண்டையை பார்த்து நீ மயங்கி விழுந்துட்ட, அவ்வளவுதான். ஏன் மாமா சமாளிக்கிறீங்க? இது என்ன நேத்து தான் முதல்ல நடந்துச்சா? முதல் ராத்திரியில இருந்தே இப்படித்தானே நடந்துகிட்டு இருக்கு. நான் எப்ப கேட்டாலும் எதையாவது சொல்லி என் வாயை மூடிடுறீங்க.
உண்மையை சொல்லுங்க. இனிமேல மூடி மறைக்க பார்க்காதீங்க. நீங்களும் சந்தோஷமா இல்ல, எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கீங்க. என்னாலே உங்களுக்கு எந்த சந்தோஷத்தையுமே கொடுக்க முடியல. என் உடம்புக்கு என்ன ஆச்சு? ஏன் இது வரைக்கும் என்ன டாக்டர்கிட்ட கூட்டி கொண்டு போய் காட்டல? சொல்லுங்க மாமா, சொல்லுங்க. இங்க பாருமா, சிங்கப்பூர் போன உடனே உன்னை டாக்டர் அழைச்சிட்டு போறேன். இப்போ உனக்கு கை வலிக்கும், போய் படுத்துக்க. இந்த வலியை என்னால தாங்கிக்க முடியும் மாமா. ஆனா இந்த குழப்பத்தால வர்ற நெஞ்சு பாரத்தை என்னால தாங்கிக்கவே முடியல. நீங்க எதையோ என்கிட்ட மறைக்கிறீங்கல்ல? சொல்லுங்க மாமா, தயவு செஞ்சு சொல்லுங்க மாமா. இதுக்கு மேலேயும் உண்மை என்னன்னு உனக்கு சொல்லலைன்னா அது அவ்வளவு நல்லதில்ல. இப்ப நான் சொல்ல போறதை கேட்டு நீ பயப்படவும் கூடாது, அதிர்ச்சி அடையவும் கூடாது. காமாட்சி, நம்ம முதலிரவு அன்னைக்கு மாமா, என்ன மன்னிச்சிருங்க. காமாட்சி, இந்திரிமா, எதாவது எப்படி நடக்கணுமோ அது நடந்தே தீரும். உன் நிலைமையில வேற யார் இருந்தாலும் இப்படித்தான் நடந்திருப்பாங்க. உங்க வேதனை புரியாம என் கஷ்டத்தையே பெருசா நினைச்சிட்டேன். நீங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக இன்னும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். என் கழுத்துல தாலி ஏறின நேரம் அத்த கழுத்துல தாலி இறங்கிடுச்சுன்னு ஊர் பேசக்கூடாது. மாமா இல்லாம மறுபடியும் நாம ஊருக்குள்ள காலடி எடுத்து வைக்க கூடாது. அவரை காப்பாத்த முடியலன்னா நான் என் வாழ்க்கையை இங்கேயே முடிச்சுக்குவேன். இது சத்தியம். பைத்தியக்காரமா பேசிக்கிட்டு இந்த பாரு, எங்க அம்மா செஞ்சுக்கிற புண்ணியத்துக்கு அவங்க தாலிக்கு என்னைக்குமே குறை வராது. என்னடா புதுசு புதுசா கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க? அவன் மட்டும் அங்க தனியா வரல பாஸ். அவன் கூட ஒரு பொண்ணு வந்திருந்தா. பொண்ணா இருந்தா என்ன, கொலை செய்யக்கூடாதுன்னு உங்க சங்கத்துல ஏதாவது சட்டமா? அவன் சாதாரண ஆள் இல்ல பாஸ், டெரிஃபிக் ஃபைட்டர். அவனை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதோட அந்த பொண்ணை நினைச்சாதான் எனக்கு. அந்த பொண்ணுக்கு என்ன? அவ அதிசயமான பொண்ணு பாஸ். நம்ம ஆளுங்க அவனை கத்தியால குத்தும் போது கத்திய பிடிச்சுக்கிட்டா, அதனால ரத்தம் கொட்டுது. ஆனா அவ கேர் பண்ணவே இல்ல பாஸ். அதுக்கு பயங்கரமா சிரிக்கிறா. அதை பார்த்துட்டு நாங்கெல்லாம் ஓடி வந்துட்டோம். கொலை செய்யறதையே தொழிலா வச்சிருக்கிறவன் நீ. நீயே பயப்படுறீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்குடா. அவன் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் பாஸ். எப்படி இங்க வந்துருவான்? நான் பாத்துக்கிறேன். அது வரைக்கும் அவன் கண்ணுல பட்டு தொலைஞ்சிடாதரா. உன் உருவத்துக்கு எந்த மாறு வேஷம் போட்டாலும் ஒத்து வராது. ஜாக்கிரதையா இரு. என்ன சாப்பிடுற? இந்த நீளமா தண்ணிக்குள்ள இப்படி இப்படி ஓடுமே, அத ஓடும் போதே புடிச்சு திங்கிறது. அது உங்களுக்கு தெரியாதா? என்னன்னு சொன்னா தான்டா புரியும். யார் கடையில? ஹலோ அண்ணே, ஒரு பொம்பளை வராண்ணே. ஆளை பார்த்தா நல்ல பப்பாளி பழம் மாட்ட பளபளான்னு இருக்கு. ஆனா மூஞ்சி பார்த்தா தான் ஒரு பக்கமா இங்க எடுத்துக்கிட்டு இருக்குது. சாப்பிடுறதுக்கு என்ன வச்சிருக்க? அப்பமா மக்கான். உங்க பாட்ட மாக்கானா? இந்தாமா, எங்க பாட்டு நல்லவரு. என்ன வச்சிருக்க சாப்பிடுறதுக்கு? அப்பமா மக்கான். சத்தியமா உங்க பாட்ட மாக்காண்டானா? இப்ப நீ ஒத்துக்கிறியா? சும்மா இருக்கண்ணே. சரி, என்ன சாப்பிடுற? இதுல ஒண்ணு தொடுங்க. அப்ப மீன் தான். அப்ப மீன்னா இப்ப மீன் வேண்டாமா? இப்போ மீன் தானே. மீன் மீன் இல்ல, இந்த தண்ணிக்குள்ள இப்படி இப்படி தான் போகுமே. ஓ இக்கான். நண்டா? நண்டு இல்ல, மீன். இக்கான்? அதான் போய் கொண்டா. ஐயோ, அவ ஏன் சிரிச்சா தெரியுமா? என் மேல ஒரு லவ். ஏன்னா இந்த மாதிரி தலைமுடி இந்த சிங்கப்பூர்ல யாருக்குமே இல்லையே. ஏன் முடி மாதிரி இந்த சிங்கப்பூர்ல யாருக்குமே இல்லையே. ஏன் இல்ல? வர்ற வழியில ஒரு செம்மறியாடு குறுக்க போச்சு, அதான் பார்த்தனே. லேட் பண்றாளே. ஏய், ஏண்டி இவ்வளவு லேட்டு? போடி, வச்சுதல்ல போடி, போடி. பரவாயில்ல, என் மேல அப்படி ஒரு லவ். அப்படியா? எவ்வளவு திட்டாலும் கோச்சுக்கவே மாட்டேங்கிறான். டேய், போயிடக்கல. அடே, உலகத்துல எல்லா விவகாரம் தீர்ந்து சமாதானம் ஆகிடுது. ஆனா இந்த மீனுக்கும் மனுஷனுக்கும் உண்டான பிரச்சனை மட்டும் தீரவே மாட்டேங்குது. அப்படி என்ன பிரச்சனை? கடலுக்குள்ள நாம உளுந்தா மீன் நம்மள தின்றுது. அது கரையில வந்து உளுந்தா அதை புடிச்சு நாம தின்னுடுறோம். இந்த தத்துவத்தை நான் எங்கன்னே போய் சொல்றது? எப்படா சொல்லுவ?
அதான் வாயை திறக்க முடியாத அளவுக்கு மீனை வச்சு அமுக்கிட்டு இருக்கிறியே. தின்றா. பில் தனித்தனியாக சேர்த்து போடுறதா? என்னடா அந்த பொம்பளை தமிழ் பேசுது? எனக்கு தமிழ் நல்லா பேச வரும். உனக்கு எப்படி தமிழ் தெரியும்? உங்க ஊர்ல இருந்து இங்க வந்து வேலை செய்யலையா? அந்த மாதிரி நானும் உங்க ஊர்ல வந்து வேலை செஞ்சிருக்கேன். அங்க எங்க? உளுந்தூர்பேட்டை. உளுந்தூர்பேட்டையில என்ன வேலை? முட்டை தோசை போட்டுட்டு இருந்தேன். அப்படியா? அம்மா முட்டை தோசை, உனக்கு தமிழ் தெரியாதுன்னு நினைச்சிட்டோம். கோவிச்சுக்காதம்மா. இனிமே எங்க போனாலும் யாரையும் தமிழ்ல திட்டாதீங்க. ஏன்னா உலகம் முழுவதும் தமிழ் நல்லா பரவி இருக்கு. இந்த உலகத்துல தமிழ் ஒன்ன தவிர வேற பாஷையே நமக்கு தெரியாது. அப்படியே வேற எவனா திட்டணும்னா புதுசா நாமளா ஒரு பாஷை கண்டுபிடிச்சாதான். எப்படி? ஏ கொய்யா போடுறா போறா. சுயமயமய மகை. அட போடா படுறா சச்சா. சுயமயம். தம்பி, நான் சொல்றத கவனமா கேளுங்க. அவன் எங்க ஒளிஞ்சாலும் சந்தோஷ் கிட்ட கனெக்ஷன் இருக்கும். சந்தோஷ் வீட்டையும் ஆபீஸையும் வாட்ச் பண்ணா நிச்சயம் மாட்டுவான். அவனை மட்டும் பிடிச்சா பத்தாதுங்க, அந்த சந்தோஷம் சேர்த்து பிடிக்கணும். ஆமா, அந்த சந்தோஷ் வீடு எங்க இருக்கு? நல்ல பேரு சந்தோஷ்னு பேரை மட்டும் வச்சுட்டு எல்லாருக்கும் இப்படி துன்பத்தை கொடுத்துட்டு இருக்கானே. நீங்க சந்தோஷம் பார்க்கணும், அவ்வளவுதானே? இன்னைக்கு ஈவினிங் அவன் வீட்டுக்கு போறோம். அவன் வீட்டுக்கு நாம எப்படிங்க போக முடியும்? இன்னைக்கு அவன் சன்னோட பர்த்டே பெரிய அளவுல கொண்டாடுறாங்க. எனக்கு இன்விடேஷன் வந்திருக்கு. நாம எல்லாரும் அங்க போறோம், பாக்குறோம். ஓகே? ஆமா, நாம எல்லாரும் அங்க போறோம், பாக்குறோம். ஓகே? ஆமா, நம்ம எல்லாரும் போறோம், பாக்குறோம். ஓகே. சின்ன ரோசா ஆச்சா போச்சா ஆசை மீறி போச்சா ஆயிரம் காரணம் தோணுச்சா பேஷா பேஷா பேரு வாங்கியாச்சா மாலதான் கூடியாச்சா சிங்க சாச்சா சின்ன ரோசா என்ன ராசா சொல்லு லேசா டிங்கு டாடா டிங்கு டாடா டிங்கு டாடா டிங்கு டாடா கொய்யா பழம் இருக்கு பாரு கன்னி பையா கண்ணையா என்னையா திண்ணையா கொய்யா பழம் இருக்கு பாரு மெய்யா மெய்யா என் கையோட சேரு பூவையா பெண்ணையா நான் வச்சேன் கண்ணையா மெய்யா மெய்யா என் கையோட சேரு ராத்திரி தெரிய தெரிய கேட்டும் சிவராத்திரி காத்தடி இந்த கண்ணலுக்கு பொன் விளக்கு காத்தடி தினநாளைக்கும் பொன் தீபம் நீதானே சிங்கு சாச்சா சின்ன ரோசா டிங்கு டாடா சின்ன ரோசா டிங்கு சாச்சா சின்ன ராசா டிங்கு டாடா சின்ன ராசா ஆச்சா போச்சா ஆசை மீறி போச்சா ஆயிரம் காரணம் தோணுச்சா பேஷா பேஷா பேரு வாங்கியாச்சா மாலதான் கூடியாச்சா சிங்கு சாச்சா சின்ன ரோசா டிங்கு டாடா சின்ன ரோசா டிங்கு டாடா சின்ன ராசா டிங்கு டாடா சின்ன ராசா எம்மா எம்மா இடம் இருக்கு வாம்மா கன்னியம்மா கண்ணம்மா பொன்னம்மா என்னம்மா எம்மா எம்மா இடம் இருக்கு வாம்மா சும்மா சும்மா என்ன இருக்கலாமா அடராமா ஏ மாமா நீ ஆமான்னு சொல்லி சும்மா சும்மா என்ன இருக்கலாமா பார்த்ததும் சுதி ஏத்தி வழி
விழி மாத்திவிடும் பூங்கொடி. இது போதாது போராட்டம் ஓயாது. சின்ன ராசா என்ன ராசா சொல்லு லேசா. சிங்கு சாச்சா சின்ன ரோசா சின்ன ரோசா சொல்லு லேசா. ஆச்சா போச்சா ஆசை மீறி போச்சா ஆயிரம் காரணம் தோணிச்சா. பேஷா பேஷா பேரு வாங்கியாச்சா மாலதான் கூடியாச்சா. மிஸ்டர் சந்தோஷ், யார் நீ? என்ன தெரியல? உனக்கு என்ன வேணும்? நீ வேணும், உன் உயிர் வேணும். எவ்வளவோ ஆசைகளை சுமந்துட்டு வாழ துடிச்சு என்ன துடிக்க துடிக்க கொன்னியே. அந்த மரியானாதான் நான். வாழ வேண்டிய என்ன உன் வரட்டு கௌரவத்துக்காக பலியாக்கிட்டே பாவி. உனக்கு உண்மையா உழைச்ச ஒரு நல்ல மனுஷனை தூக்கு மேடைக்கு கொண்டு போய் நிறுத்திட்டியே. உன்னை கடவுள் கூட மன்னிக்க மாட்டார். மிஸ்டர் சந்தோஷ், இனிமே உனக்கு வாழ்க்கையில நிம்மதி இருக்காது, இருக்க விட மாட்டேன். நீ செஞ்சதை நினைச்சு நினைச்சு துடிக்கிறத பார்க்காம என் ஆத்மா சாந்தி அடையாது. என்னடா போய் தொலைஞ்சிங்க? அந்த பொண்ணை பத்தி நீ சொன்னப்ப நான் நம்பவே இல்லை. இப்பதான் நேர்ல பார்த்தேன். அந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு. நிஜமாவா? ஆமாடா, நீ கொன்னிய மரியானா அந்த ஆவி இவர் ரூபத்துல வந்திருக்குடா. இது நடக்கக்கூடிய காரியமா? அதான்டா நடந்துகிட்டு இருக்கு. மரியானா பழி வாங்க புறப்பட்டான்.
அதை தடுக்க சாதாரண மனுஷங்களால முடியாது. அதுக்கு என்ன செய்யறது? அதுக்கு வழி இருக்கு. நல்ல சைனீஸ் மந்திரவாதியை கூட்டிட்டு வா. மந்திரத்தாலே அடக்குவோம்.